எல்லா ஸ்பேஸையும் டெக்கர் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த படிக்கட்டு கீழே இருக்க இடத்த என்ன பண்றது? தோ பெஸ்டான 4 ஐடியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட், இன்டோர் கார்டன். இன்டோர் பிளான்ட்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ பிளான்ட் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பிளான்டரை கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா சூஸ் பண்ணி பிபிள் ஃப்ளோரிங் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன இன்டோர் கார்டன் ரெடி அண்ட் ஸ்பேஸ் மேக்ஸிமைசேஷனும் ஆச்சு. நெக்ஸ்ட், ரீடிங் புக். நீங்க ஒரு புக் லவர்னா இந்த ஐடியா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஒரு குஷன் சீட்டிங் ஏரியா, சின்ன டேபிள் அண்ட் புக் ஷெல்ஃப் செட்டப் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல் அண்ட் காசி ரீடிங் நூக் ரெடி. அண்ட் அந்த ஸ்பேஸ் நல்ல ஹைட்டா இருந்ததுன்னா ஒரு ஸ்விங் கூட ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட், டிஸ்பிளே யூனிட். ஸ்டேர்கேஸ் அடியில் இருக்க ஸ்பேஸை ஒரு ஃபீச்சர் ஸ்பேஸாக மாற்றணும்னா ஃபுல்லாக ஷெல்விங் கொடுத்து அண்ட் கிளாஸ் டோர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. ஒரு கிளாஸியான டிஸ்பிளே யூனிட் உங்கள் வீட்டில் ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், காஃபி அண்ட் டீ ஸ்டேஷன். நீங்கள் காஃபி அடிக்டோ இல்லை டீ லவரோ உங்கள் வீட்டில் ஒரு காஃபி டீ ஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கவுண்டர் வித் அப்ளைன்ஸ் ஸ்டோரேஜ், ட்ராயர் ஸ்டோரேஜ், கப் ஹூக் அண்ட் கட்லரி ஸ்பேஸ் இருந்தால் போதும். உங்கள் மார்னிங் காஃபி அண்ட் டீ ரொட்டீன் அப்கிரேட் ஆகும். இதில் நீங்கள் எது ட்ரை பண்ணுவீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஆம்பியன்ஸ் கிரியேட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.